Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்க கேட்டிருக்கிற ஒரு 5 क्वेश्चंसக்கு இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம குயிக்கா ரிப்ளை பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க இப்போ வீடியோக்கு போலாம். என்னென்ன क्वेश्चंस அப்படினு இருக்குங்கறத பார்க்கலாம். நானும் ரிப்ளை பண்றேன் அதுக்கு குயிக்கா. காப்பிரைட்டட் வீடியோஸோட ஸ்கிரீன்ஷாட் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து 50-50 சான்ஸ் இருக்கும். வராது அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸ்லைட் ஷோஸ் மாதிரி மேக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறதுக்கு ஃபேஸ் கேம் அதிகமாக பண்ணுற மாதிரியோ இல்லைனா வேறு ஏதாவது உங்களுடைய ஓன் கண்டென்ட் அதாவது காப்பிரைட்டட் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து ஒரு பார்ட்டாக அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு காப்பிரைட்டட் ஃபுட்டேஜ் அதாவது நீங்கள் காப்பிரைட்டட் வீடியோவிலேருந்து எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஸ்லைட்ஸில் லைட்டாக வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அது வந்து அதிகமாக வந்தது அப்படின்னு சொன்னால் அதிகமாக உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓன் கண்டென்ட் ஓனாக நீங்கள் வந்து ஏதாவது கிரியேட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லைனா ஃபேஸ் கேம் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து அந்த இமேஜஸ் ஒரு பார்ட்டாக வரும்போது மேக்ஸிமம் அது வந்து அவாய்ட் பண்ணும் காப்பிரைட்டட் விஷயங்களை. பட் கண்டிப்பாக காப்பிரைட்டட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்குள்ளதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக ஷார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். இதை இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லா கேட்டகரிலையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது குறிப்பிட்டு நிறைய ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால் அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளியராக பண்ண முடியுமோ அந்த குறிப்பிட்ட ஒரு 59 செகண்டில் நீங்கள் எவ்வளோ நல்ல மெசேஜை கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல க்ரோத் ஆவாங்க. உங்களுடைய சேனலும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட லிமிட்டடாக நீங்கள் சின்ன நேரத்தில் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ண முடியும், ஆடியன்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா சேனலுமே ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய சேனல்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய சேனலும் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஷார்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் பொறுமையாக இருந்தாலும் டேக்ஸ் நல்லா வச்சாலும் வியூஸ் வரலன்னா என்ன பண்ணேன், அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியவே செய்யாது. நீங்கள் பிடிச்சதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். ஒரு கேப்பு இடையில வந்து நீங்கள் ஒரு வாரம் வீடியோ விடாமல் போட்டு அடுத்த வாரத்தில் 2 நாளுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேனல் க்ரோத்தை வந்து அது கீழே தான் கொண்டு போகும். அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். யூடியூப்பில் இது வரைக்கும் இல்லாத கண்டென்ட்டாக பண்ணுங்கள். இருக்கிற கண்டென்ட்டாக இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நிறைய ஆடியன்ஸை சென்றடையும். அதே மாதிரி குறிப்பிட்ட அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. SEO டிப்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், கைமாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எடிட்டிங் விஷயங்கள் APK மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ப்ரோ வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கம்மி ஆகுது ப்ரோ, என்ன பண்ணுறது? ஒரு சமயம் அதிகமாகுது, குறையிறது, அதுக்கப்புறம் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 28 days அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து குறையிற மாதிரியும் அதிகமாகிற மாதிரியும் தெரியலாம். அதுதான் ஒரு மெயினான ரீசனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பப்ளிக்கை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ டெலிட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ரைவேட் பண்ண விஷயங்களை எல்லாம் அன்லிஸ்டட் பண்ண விஷயங்களை மறுபடியும் பப்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். கூட குறையன்னு வரதுக்கான மெயின் ரீசன் 28 days அனலிட்டிக்ஸில் இருக்கலாம். அதை செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த 5 கொஸ்டின்ஸ் சண்டே Q&Aல கிளியராக சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கேள்வி மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.